ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆவணி மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆவணி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் அவதரித்த நட்சத்திரம் துலா ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார். 2 நல்ல காரியம் இந்த நேரத்தில் நடக்க போகுது. முதல்ல இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க மன வாழ்க்கை, அதாவது மன வாழ்க்கை ஆகிட்டு எனக்கு 10 வருஷம் ஆகுதுங்க, 15 வருஷம் ஆகுதுங்க, 13 வருஷம் ஆகுதுங்க, புத்திர பாக்கியத்தில் சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது, போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை, யார் யார் எங்கெங்கே சொல்கிறாங்களோ என் சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டேனுங்க, எல்லா பரிகாரங்களும் செய்துட்டேனுங்க, எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேனுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை, நான் பிரம்மச்சாரியாக இருந்திருந்தாலாவது இருந்திருப்பேன், பிரம்மச்சாரியாக இருந்த என்ன சம்சாரி ஆக்கிய இந்த பிரபஞ்சம் தாய் தந்தை ஆக்க முடியலையே அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆதங்கம் மன அழுத்தம் 100% ஆவணி மாதத்தில் சரியாக போகுது. ஆதாரம் என்னையான்னு கேட்டிங்கன்னா, புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு, அந்த புதன் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து இருக்கார். புத்திர ஸ்தானாதிபதியும் புத்திரகாரகனும் ஒரே பாவகத்தில், குருவும் புதனும் ஒரே பாவகம், உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில். உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் புத்திர ஸ்தானத்தில் இருக்கார். ஐன சுகஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருந்து 4வது பார்வையாக உங்கள் ராசியாதிபதியை பார்க்கிறார். பொதுவாக புத்திர பாக்கியத்துக்கு ஐன சுகஸ்தானாதிபதி பலமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது செவ்வாய் அந்த உடல்ஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனை பார்க்கக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசியாதிபதி இருக்கக்கூடிய இடம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது பாவகத்தில். அதே நேரத்தில் விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்து புதனுடைய சாரம் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசியாதிபதியும் பார்க்கிறாரு. உங்கள் ராசி ரிஷபத்தையும் பார்க்கிறாரு 3வது பார்வையாக. உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனை 7வது பார்வையாக பார்க்கிறாரு. புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குருவுக்கு சனி சாரம் கொடுக்கிறாரு. பூச நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இருக்கார். எப்பேற்பட்ட அதிசயம் பாருங்கள். புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தன்னுடைய சுயசாரம் ஆயிலி நட்சத்திரம் 2வது பாதத்தில் யாருடைய தெய்வதாட்சியம் இல்லாமல் இருக்கிறார். இது எல்லாமே தான் புத்திரபாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம். சார் இது மட்டுமே 3 நிமிஷம் சொல்லியிருக்கிறீங்களே சார், 2 மணி நேரம் கூட சொல்லலாங்க. புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய வழி வருத்தம் தெரியும்னு சொல்லுவாங்க. நிச்சயம் சொல்கிறேனுங்க, மனசார சொல்கிறேனுங்க, இதை விட ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களுக்கு வராது, பார்த்துக்கிடுங்க. நான் இந்த மண்ணை விட்டு போகிறதுக்குள்ளார எனக்கு ஒரு நல்லது நடந்துவிடணும் அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய நல்லது இந்த நேரத்தில் நடக்க போகுது, மாற்று கருத்து இல்லை. அதுபோக ரிஷபராசியில் பிறந்தவங்க பூர்வீக பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியல அப்படின்ற ஏக்கத்தில் இருக்கிறீங்கன்னா கரெக்டாக 22ஆம் தேதி ஆவணி மாதம் 22ஆம் தேதி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பூர்வீக பாக பிரிவினை சரியாக போயிடும். மண்ணு மனையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் சரியாக போயிடும். ஆசாசியாக ஒரு இடம் வாங்கினேனுங்க, குருவி சேர்க்குற மாதிரி 4 காசு சேர்த்தி வச்சு இன்னொரு 4 காசு கடனை வாங்கி ஒரு இடம் வாங்கினேனுங்க, வழக்கு பிரச்சனை இருக்குதுங்க, வம்பு தகராறு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா கரெக்டாக ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுடைய மண்ணு மனையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும்.
பூர்வீக சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை, இதெல்லாம் சரிப்படுத்தும். பாகப்பிரிவினை 2 தலைமுறையா 3 தலைமுறையா பாகப்பிரிவினையை செஞ்சுக்கிட முடியலைங்க. இப்படியெல்லாம் ஆதங்கத்தில் இருக்கிற ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, 22ஆம் தேதி ஆவணி மாதம் நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள், சுமூகமாக நடக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இன்னும் சில பேர் இருப்பீங்க. எப்படின்னா, காசு பணத்தை கொடுத்துப்பட்டனுங்க, வாங்க முடியல. ஆத்திர அவசரத்துக்கு கொடுத்தனுங்க, காசு பணம் வட்டிக்காக நான் கொடுக்கலைங்க, இதோ அவசரம் நாங்கள் காலு பிடிச்சிக்கிட்டாங்க, காசு பணத்தை கொடுத்துப்பட்டனுங்க, இப்போ அவங்க காலை நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க. பொருளாதார ரீதியாக குடுக்கல் வாங்கல்ல மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் 22ஆம் தேதியில் தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்காரு, லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 5வது பாவகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று தொழில்காரகன் தொழில்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை வாங்குவார். பிரமாதமான நேரம். 22ஆம் தேதிக்கு மேற்கொண்டு வராத பணம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஜோசிகாரர் சொல்லிவிட்டார், அதனால் நம்ம கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக ஏமாந்து விட்டோம், அதெல்லாம் வந்து சேர்ந்துருமா? இந்த நேர காலங்கள் இந்த அனுகூலம் ஏற்படுத்த போகுது. முயற்சி செய்து பாருங்கள். பணங்காசு கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குது, தராமல் இருக்கிறார் அப்படின்னா அப்பேற்பட்ட பணம் வந்து சேரும். இல்லை நம்ம காசு பணம் கொடுத்துப்பட்டோம், அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான், இல்லை பணம் கொடுக்கறதுக்கான சூழலே அவனுக்கு இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிற அப்பேற்பட்டவன் எப்படி வந்து நம்மளுடைய பணத்தை கொடுப்பான்? நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருக்குது, தர்றதுக்கு மனசு இல்லை, பணம் இருக்குது அப்படின்னா அப்பேற்பட்டவன் பணம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க, பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு சமாச்சாரம், உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதியை சனி பகவான் பார்ப்பார். ரிஷபராசிக்கு உண்டான மிகப்பெரிய பிரார்த்தம் என்னன்னா, தனஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் புதன் ஆட்சி உச்சம் பெற போகிறார். அப்போது நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏமாந்துருக்கிறீங்கன்னா, அப்பம் கொடுத்தது, தாத்தன் கொடுத்தது, மாமன் கொடுத்தது, மச்சான் கொடுத்தது, அண்ணன் கொடுத்தது, தம்பி கொடுத்தது நீங்கள் ஏமாந்துடல. நீங்களாக கையூனு கரணம் போட்டு சம்பாரித்தது தான் ஏமாந்துருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போகாதவருக்கு தான் மீண்டும் அந்த இடத்துக்கு போகிறது கஷ்டம். ஒரு செயல் செய்யாதவருக்கு தான் அந்த செயல் செய்கிறது கஷ்டம். ஒரு செயல் செய்தவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை, பார்த்துக்கிடுங்க. அப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த கோச்சார கிரக அமைப்புகள் என்ன பண்ணும்னா, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் சாதிக்கிறதுக்கு. அதாவது நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேனுங்க, சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், சாதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் இல்லையா? இந்த நேரத்தில் நாம் மீண்டும் ஒரு நல்ல உயர்வான இடத்துக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது, பயன்படுத்திக்கோங்க. எந்த நாள் எந்த நேரம்னா 17 தேதிக்கு மேற்கொண்டு அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்க ஒரு சிலருக்கு, நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா, ஆவணி மாதம் 13 தேதியிலிருந்து, இது என்னன்னா தமிழ் மாத பலன்றது எப்படி வருது அப்படின்னா, சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்கார், யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு, அதுக்கான ஒரு கோட்சார பலன் தான். இதுதான் 100% முறையான ஒரு மாத பலன், அதான் தமிழ் மாத பலன். ஆவணி மாதத்தில் மட்டும்தான் இந்த ரிஷபராசிக்கு 4வது பாவகத்தில் சூரிய பகவான் முழுமையாக ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதம் ஆவணி மாதம் தானுங்க. 12 மாதம் இருந்தாலும் அந்த ஒரு மாத காலம் மட்டும்தான் சுபஸ்தானாதிபதி ஆட்சியில் இருப்பார். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை சூரிய பகவான் கேது பகவானுடைய சாரத்தில் இருப்பார். ஒன்றும் பெருசாக நமக்கு மாற்றம் இருக்காது, ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. சொல்லப்போனால் ரிஷபராசியில் பிறந்தவங்க ஆவணி 1லிருந்து ஆவணி 13 தேதிக்குள்ளார வண்டி வாகனத்தில் பத்திரமா இருக்கணும், போக்குவரத்தில் பத்திரமா இருக்கணும், உடல் உபாதைகளில் தொந்தரவுகள் ஏற்படும். இந்த மாதிரியான சூழல் தான் உருவாகுமே தவிர ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. 13 தேதியிலேருந்து தான் உங்களுக்கு யோகம். 13 தேதியிலிருந்து கரெக்டாக 26 தேதிக்குள்ளார நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேனுங்க, நடக்கலைன்னா என் சட்டை பிடிச்சி கேளுங்க,
நான் உங்களுக்கு வந்து பொது பலன் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. உங்கள் ராசிக்கு உண்டான பலன் தான் சொல்கிறேனே தவிர உங்களுக்கு உண்டான பலன் இல்லை. உங்களுக்கு உண்டான பலன் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், என்ன சூட்சமம் நடக்குது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகம் இருக்குதுன்னு கணிச்சு கணக்கு போட்டு பார்க்குறது தான் உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன். ஆனாலும் கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை நிமித்தமாக இந்த வார்த்தை நான் விடுறேன். 13 தேதிக்கு மேற்கொண்டு 26 தேதிக்குள்ளார ரிஷபராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2வது வாகன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன சார் ஆதாரம், நீங்கள் பாட்டு இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, நடக்கலைன்னா நான் கேட்க போகிறோமா அப்படின்ற தைரியத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா சார்? நீங்கள் கேளுங்கன்றேன். மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயன்னு சொல்லுவாங்க. என் மடியில் கணம் கிடையாது. ஆவணி மாதம் 13ஆம் தேதி 14ஆம் தேதி கரெக்டாக 14ஆம் தேதி அதுதான் சரியாக இருக்கும். ஆவணி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் பூரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவக சுபஸ்தானத்தில் வரார். இந்த நேரத்தில் வாகன யோகமும் உண்டு. ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் எடுத்துக்கலான்னு இருக்கிறேனுங்க, பைக் எடுக்கலான்னு இருக்கிறேனுங்கன்ற எண்ணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். செகண்ட் ஹேண்டில் எடுக்க மாட்டீங்க, புது வண்டியை எடுத்து வந்து நிறுத்த போகிறீங்க பாருங்கள். கரெக்டாக ஆவணி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு எத்தனை பேர் வாகனம் வாங்க போகிறீங்கன்னு பாருங்கள். ஆவணி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு நிறைய நண்பர்களுக்கு வெளிநாடு போக்குவரத்து ஏற்படும். ஒன்று வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளை வரும். நான் இங்கே இருக்கிறேனுங்க, நான் சென்னையில் இருக்கிறேனுங்க, சிங்கப்பூருக்கு வேலை செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அமெரிக்காவுக்கு வேலை செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு வேலை செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை திடீர்னு என் கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துருக்குது, ஆஸ்திரேலியா போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, யூகே போகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஒன்று வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் அமையும், அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து சேரும். அதை விட முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, வாகன யோகம் உண்டு, மாற்று கருத்து இல்லை. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக சார், நிச்சயம், உண்மை. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர், ஏன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, 1000 பேர் 1000 விதமாக சொன்னாலும் தம் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது செய்துட்டு போகக்கூடிய ஆட்கள் தான். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் அப்படி தான். இதுக்கு மேற்கொண்டா நீங்கள் மாற போகிறீங்க, அது ஒன்றும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி வக்ர நிலையிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால, உங்கள் ராசியாதிபதியும் பார்க்கறதுனால துணிஞ்சி சுய தொழில் செய்யணுன்ற எண்ணத்தில் சுய தொழில் செஞ்சாலும் அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சார் உண்மையா சார், நீங்கள் பாட்டில் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா சார், நடக்குமா சார்? ஐயா, ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. செயல்படுத்தி பார்த்தா தான் அது செய்தது சரியாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். நான் கோட்சார கிரக அமைப்புகளை முழுமையாக ஆராய்ஞ்சி கணிச்சு உங்களுக்கு நான் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. அனுபவித்து சொல்லுங்கள் நடந்தது நடக்கலைன்ட்டு. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், அது நடக்கலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் கூட அது என்னோட போகும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன தம்பி அம்பிட்டு நேரம் நீங்கள் சொன்னீங்க நடக்கவே இல்லை, கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேனுங்க. சுய தொழில் எந்த அளவுக்கு எப்படி உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. அதுவும் எப்போனா 13 தேதிக்கு மேற்கொண்டு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் 5ஆம் தேதி சுபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. தனஸ்தானாதிபதி சுபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு, சுபஸ்தானாதிபதியோடு இணைகிறாரு. அப்போ முழுமையான புதன் ஆதித்ய யோகம். தனஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் நமக்கு வந்து அஸ்தமனம் அடையாமல், ஏன்னா சூரியன் வந்து சுக்கிர பகவானுடைய சாரன்னு சொல்லக்கூடிய பூர நட்சத்திரத்தில் இருப்பார், கேதுவடி நட்சத்திரத்தில் புதன் இருப்பார். அந்த இடத்துல புதன் ஆதித்ய யோகம் சுபஸ்தானத்தில். இப்படி இருக்கிற சூழலில் சுய தொழில்னு ஒன்று செய்தீங்கன்னா 100% சாதகமாக இருக்கும் 15 தேதிக்கு மேலேயே. ஆனாலும் சூரியன் சுக்கிரனுடைய சாரத்துக்கு வரும்போது தானே சாதகமான பலன் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போது அந்த 13 தேதிக்கு மேற்கொண்டு 22 தேதிக்குள்ளார சுய தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா 100% சாதகமாக இருக்கும், மாற்று கருத்தில். அனுபவித்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய விவரங்கள் இருக்குதுங்க, நிறைய பலன் இருக்குது. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும்.
நாம் எங்கே போய் சேரணுமோ, எந்த பாதையில் போகணுன்றதை நம்ம முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் நம்ம போகணுன்ற எண்ணம் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகுது, எல்லா விவரமும் டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறேன். வாழ்க்கை அப்படின்றது ஒரு முறை, மறுபடியும் நம்ம பிறக்க போகிறதில்லை. நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய முழுமையான சங்கடங்களை சரிப்படுத்திக்கிட்டோம்னா ஜாதகம்தான் ஒரே பாதை. இந்த ஜாதகத்தை தவிர்த்து வேறு எந்த பாதையிலையும் வேறு எந்த வழியிலையும் நம்ம போகக்கூடிய நம்மளுடைய வளர்ச்சி என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கிட முடியாது. நம்மளுடைய சுய ஜாதகம்தான் மெயின். ஜாதகத்தை அனுப்புங்க, பார்த்து சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணங்களில் ரிஷபராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.